ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட உடைய வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக எங்களோட கூட பேசுங்க. உடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் கட்டி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். எபிரேயரின் நிருபம் 11வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக. எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். விசுவாசமானது, சேர்ந்து அப்படியே மொத்தமாக படிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். பின்னாடி படிக்கிறீங்களா? சேர்ந்து படிக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. சத்தமாக படிக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சரிங்களா? இந்த நாளில் நம்ம விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு என்ன எப்படி இருக்குன்னா, விசுவாசம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, இந்த வசனம்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்லாம் சில பேர் இருப்பாங்க. ஆனால் பொதுவாக எப்படின்னா, ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனமாக இருந்ததுன்னா அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா என்ன பண்ணணும்னா, ஸ்கிப் பண்ணிவிடும். இந்த வசனம் தெரிஞ்ச வசனம், அது தெரிஞ்ச வசனம், இது தெரிஞ்ச வசனம், தெரியாத வசனம் எதனா தான் படிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தெரிஞ்ச வசனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் இன்னும் நிறைய சத்தியங்கள், நமக்கு தெரியாத சத்தியங்கள், அறியாத சத்தியங்கள் அதுக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அதை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார். ஸோ விசுவாசம் என்ற அந்த ஒரு வார்த்தையை தான் நான் பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்குதுங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். நமக்குள்ள விசுவாசம் இருக்குது. ஓகே, விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். இப்போ விசுவாசம் என்ற வார்த்தை பைபிளில் நிறைய இடத்துல வருது. பைபிளில் நிறைய இடத்துல வருது. ஆனால் இங்கே சொல்கிற விசுவாசம் வேற. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் சொல்கிற விசுவாசம் வேற. ஆனால் மற்ற இடத்துலையும் விசுவாசம் வருது. அதனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம யோசித்தோம்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு சில நேரங்களில் புரியாமல் போயிடுது. சரி, இங்கே விசுவாசம் வருது எபிரேயர் 11:1. வேறு இடத்துலையும் விசுவாசம் வருது, ஆனால் அது வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் இதை பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேறு இடத்துல எங்கே சொல்லப்பட்டிருக்குது பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். யாரை பற்றி சொல்லியிருக்குது பாருங்க. விசுவாசத்தை மறுதளித்தவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. யாரு? தன் சொந்த குடும்பத்தை, சொந்த வீட்டாரை விசாரிக்காதவர்கள். சொந்த வீட்டை கவனிக்கணும், சொந்த குடும்பத்தை கவனிக்கணும், அதை விசாரிக்காதவங்க, அதை கண்டுக்காதவங்க, அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாதவங்க, அவர்களை பற்றி என்ன சொல்லுது? விசுவாசத்தை மறுதளித்தவர்களும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கிற விசுவாசம் என்னன்னா, அது ஒரு மார்க்கம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. மார்க்கம், மதம், ரிலிஜியன் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்குது விசுவாசம். இப்போ இந்த உலகத்தில் நிறைய விசுவாசம் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய விசுவாசம். மற்ற மதத்தினர்கள் இருக்காங்க. எங்கள் மதத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோங்க, இது எங்களுடைய மதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அதனால் இதை செய்ய மாட்டோம், எங்களுடைய ஃபெய்த் இதுங்க, எங்களுடைய நம்பிக்கை இது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல.
எங்கள் மதம் இதுங்க, எங்கள் நம்பிக்கை இது, நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படி அது அவங்களுடைய ஃபெய்த். ஒவ்வொரு மதத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு ஃபெய்த் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கலாம். அவரும் ஏற்கனவே ஒரு மார்க்கத்தில் இருந்தவர் தான். ஏற்கனவே கிறிஸ்தவம் ஒரு ஃபெய்த்து தான். கிறிஸ்டியானிட்டியும் ஒரு ஃபெய்த். அதில் வர்றதுக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலும் வேற ஒரு மார்க்கத்தில் இருந்தார். என்ன மார்க்கத்தில் இருந்தார் சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் வாழ்மிச்சு. என்ன மார்க்கத்தில் இருந்தார்? யூத மார்க்கத்தில் இருந்தார். அவர் ஏற்கனவே ஒரு யூத மார்க்கத்தில் இருந்து தான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்தார். அப்போ கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். அப்போ இங்கே விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதை குறிக்குதுன்னா அந்த கிறிஸ்தவத்தை குறிக்குது. விசுவாசம் என்று சொல்லும் போது எதை குறிக்குது? கிறிஸ்தவத்தை குறிக்குது. சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்டினாக இருந்து நீங்களாம் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய ஐடியா என்னன்னா, கிறிஸ்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கப்பா, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் அப்படி இருக்கோம், நீங்களாம் கிறிஸ்டின் தானே. நீங்கள் இப்போ எல்லாருமே இப்போ அந்த மாதிரி சாட்சியெலாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, இவங்களும் தப்பு பண்ணுறாங்க, அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, எல்லாரும் ஒன்று பாடி. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்ல சாட்சி இருந்தது கிறிஸ்தவர் மத்தியில். ஒருத்தவங்க கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வராங்கனாலே அது ஒரு பெரிய பெரிய சாட்சியாக இருந்துச்சு. அதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அந்த சமுதாயம் ரொம்ப சீர்கட்ட சமுதாயமாக இருந்திருக்கும். குடிப்பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், சுத்தமான காரியங்கள், நிறைய கொலை கொள்ளை இதெல்லாம் இருந்ததுனால இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே கர்த்தருக்காக வாழும் போது அதை பார்க்கும்போது ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கைலாம் மாறி இருக்குது, நல்லபடியாக வாழ்கிறாங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவம்ன்றது என்னது? நல்லவங்களாக ஆக்கிடும். அது நல்ல வழியில் நடத்தும், கடவுளுக்கு பிரியமாக நடப்பாங்க, மனுஷர்களுக்கு பிரியமாக நடப்பாங்க. அப்படின்ற விதத்தில் அது கிறிஸ்தவம் இருந்தது. அதனால தான் யாரா ஒரு கிறிஸ்தவர் சின்ன தப்பு பண்ணால் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்களே இதை பண்ணலாமா, என்னங்க சர்ச்சுக்கு போகிறீங்க, இதை நீங்கள் பண்ணலாமா, நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்பாங்க. அப்போ அது எதை குறிக்குது? கிறிஸ்தவம் என்று அது ஒரு ஃபெய்த், அது ஒரு விசுவாசமாக பார்க்கப்படுது. அப்போது இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன், விசுவாசத்தை மறுதளித்தவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் கிறிஸ்தவனே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறது? பெற்றோர்களை கவனிக்கிறதே கிடையாது. இது நிமித்தம் போன வாரத்தில் நம்ம அதை போன வாரத்தில் முடிச்சிட்டோம். அதை இல்லை, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தாயும் விட்டுனா அப்படியே விட்டுறதா? கிடையாது. அவங்களுக்கு தேவையானது என்ன பண்ணணும்? சந்திக்கணும். இப்போ ஒரு குடும்பமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் கர்த்தர் நம்ம நடத்துகிறாரு, நம்ம ஆலோசித்து சில காரியங்களை செய்கிறோம், போகிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், எல்லாமே கரெக்டு தான். அதுக்காக தகப்பனையும் தாயும் கண்டுக்காமல் விட்டுறணுமா? அவங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடாதா? அவங்கள பராமரிக்கக்கூடாதா? அவங்களுக்கு இதை சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கு உட துணி இருக்குதா இல்லையா, இதெல்லாம் கவனிக்க வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு, கடமை. இதெல்லாம் செய்யணும். அதை செய்யாதவன், அதை கண்டுக்காதவன், அதை பக்கமே போகாதவன என்னன்னு சொல்லுது வேதம்? அவன் விசுவாசத்தையே மறுதளித்தவன், அவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்லுது. அவன் கிறிஸ்தவனே கிடையாது. குடும்பத்தாரை விசாரிக்கல, குடும்பத்துக்கு தேவையானது இருக்குதா, அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குதா, இப்படிலாம் விசாரிக்கணும். அப்படிலாம் விசாரிக்காதவர்களை பைபிள் என்ன சொல்லுது? அவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்லுது. அப்படிப்பட்டவன் கிறிஸ்தவன். அவன் சுகமகமாக வாழ்கிறான், சுயநலமாக வாழ்கிறான், அவன் இஷ்டப்படி வாழ்கிறான், அவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஸோ அந்த விசுவாசம்ன்ற அந்த வார்த்தை அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவத்தை குறிக்கிற அந்த ஒரு வார்த்தையாகுது. இது போல் இன்னொரு வசனமும் இருக்குது, அதையும் காண்பிக்கிறோம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 7வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசம் இங்கேயும் வருது. இது 11வது அதிகாரத்தில், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொன்ன விசுவாசம் இல்லை. அது என்ன விசுவாசம் அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதற்கொண்டு என்ன கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்றார். அப்போது விசுவாசன்னு சொல்லும்போது அவர் அதை என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவத்தை காத்து கொண்டேன்றார். அதாவது இதுக்கு முன்னாடி எதில் இருந்தார்? அவர் யூத மார்க்கத்தில் இருந்தார், நியாயப்பிரமாணங்களை பின்பற்றக்கூடியவராக இருந்தார், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார், பரிசேயனாக வாழ்ந்தார், எல்லா காரியத்தையும் யூத மார்க்கத்தின்படி செய்கிறார். என்னைக்கு கிறிஸ்துவக்கிட்ட வந்தாரோ, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்தாரோ, எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அப்போவே அவர் அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் சொல்கிறார், அவருக்கு போராட்டங்கள், ஏராளமான போராட்டம், யூதர்களால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும்.
நியாயப்பிரமாணத்தின்படி நிறைய பிரச்சனை அவருக்கு வந்திருக்கும். ஆனாலும் என்ன சொல்றாரு, எவ்வளோ பிரச்சனை, யூதர்களால் பிரச்சனை வந்திருக்கும், ரோமர்களால் பிரச்சனை வந்திருக்கும், புறஜாதியர் மக்கள்னால பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடின்னு என் விசுவாசத்தை என்ன பண்ண காத்து கொண்டேன், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் காத்து கொண்டேன், என் வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்தேன். என்னைக்கு நான் கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பிச்சேனோ அதுல இருந்து நான் கிறிஸ்துவுக்காக நிற்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல, என் நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கல. தேவன் பேரில் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, அவருக்காக வாழ தீர்மானித்த அந்த தீர்மானத்தை நான் விட்டு கொடுக்கலான்ற. அப்ப எதை சொல்லுது அந்த விசுவாசம்? கிறிஸ்தவத்தை. அப்படி அந்த விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சில இடங்களில் அப்படி இப்படிலாம் வர்றதுனால அதை நான் சொல்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நம்ம அந்த 11வது அதிகாரத்துக்கு வந்துடுவோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையானது என்னன்னா விசுவாசம். என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம். வசனம் சொல்லுது பாருங்க, பிளெயினா சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் இல்லைன்னா எல்லாமே ஆட்டம் கண்டுறோம், எல்லாமே ஆட்டம் கண்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் அது எடுபடாது. ஃபெய்த் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? இப்போ இந்த விசுவாசன்றது வார்த்தை வரும்பொழுது இப்போ அதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். விசுவாசம் நமக்கு எப்படிங்க வரும்? எனக்கு விசுவாசமே இல்லையே, எனக்கு எப்படி விசுவாசம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுலேருந்து நம்ம எழுப்பலாம். அப்புறம் இந்த விசுவாசம் வந்துச்சு, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி என் வாழ்க்கை மாறும் அப்படி சொல்லலாம். இந்த விசுவாசம் என் குடும்பத்தில் என்ன செய்யும், என் ஊழியத்தில் என்ன செய்யும், இந்த விசுவாசம் எதை நோக்கி என்னை நடத்துகிறது, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விடும். ஒரே ஒரு வார்த்தை தான், விசுவாசம். சரிங்களா? இந்த விசுவாசத்தை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க, கவனிங்க. விசுவாசன்றது ஒரு பிரமாணம் மாதிரி அது கிரியை செய்கிறது. விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் மாதிரி, ஒரு சட்டம். விசுவாசங்கிறது ஒரு சட்டம். புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்க. இப்போ இந்த இயற்கை உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் நிறைய சட்டங்கள் இருக்குது, இயற்கை பிரமாணங்கள். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். இயற்கை பிரமாணங்கள். என்னென்ன இயற்கை பிரமாணம் இருக்குது சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கல்லை தூக்கி மேலே போட்டால் என்ன ஆகும்? சொல்ல மாட்டீங்களே, கீழே விழும். சரி, ஒரு பணக்காரர் தூக்கி போட்டாருன்னா, அப்போ ஏழை தூக்கி போட்டாருன்னா, சரி ஓகே. ஒரு படித்தவர் தூக்கி போடுறாரு, படிக்காத தூக்கி போட்டா நாங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, பகலில் தூக்கி நைட்டில் தூக்கி போட்டா, இரவு நேரத்தில் தூக்கி போட்டால் மேலே போயிடுங்க, அப்படியே கீழே தான் விழுமா? பகலில் தூக்கி போட்டா சரி ஓகே. ஒரு சின்ன பையன் கிளாட்வினை கூப்பிட்டு தூக்கி போட விட்டா, கிளாட்வின் மேலே போடுறான், அப்படி போயிடுமா? சரி, வயசானவர் கூப்பிட்டு போட விட்டா, யார் மேலே போட்டாலும் கீழே தான் விழும். இது நமக்கு நல்லா புரியுது இல்லை? இது என்னன்னா இயற்கை பிரமாணம். இந்த இயற்கை பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டாக நம்ம யாரும் போக மாட்டோம். இல்லைங்க, நான் சரிங்க, நான் ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன், அந்த கல் கீழே வரக்கூடாது, யாருன்னா ஜெபம் பண்ணோமா நம்ம? சொல்லுங்கள், நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த இயற்கை நியமங்களை, அந்த பிரமாணங்களை வைத்தவர் கர்த்தரே அந்த பிரமாணங்களுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். சரிங்களா? இது போல் நிறைய பிரமாணங்கள் இருக்குது, அது அப்படியே நடக்கும். கல்லை மேலே தூக்கி போட்டால் கீழே தான் வரும். அது மாதிரி பிரமாணங்கள், வேற பிரமாணங்களுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் பாருங்க. சரி, இப்போ நம்ம விதைக்கிறோம். சரிங்களா? ஒரு நெல் விதைச்சா என்ன வரும்? கரெக்டுங்களா? எனக்கு டவுட், எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. நெல் விதைச்சா நெல் தான் வரும். வேற என்னென்ன விதையெல்லாம் இருக்கு சொல்லுங்க, எனக்கு டக்குன்னு வர மாட்டுது. கேழ்வரகு விதைச்சா நெல் வருமா? கேழ்வரகு தான் வருது. இது எப்படி? இது ஆச்சரியமா இருக்குது. வேற என்ன விதை இருக்கு சொல்லுங்களேன்? கம்பு, அது விதைச்சா கம்பு தான் வருமா? எதை விதைக்கிறோமோ அவ்வளோதான். பியானோ வாசிப்பா, சத்தமா வாசி. கம்பை விதைச்சா
கம்பு தான். வம்ப விதைச்சா வம்பு தான் வரும். அன்பை விதைச்சா அன்பு வரும். நன்மையை விதைச்சா நன்மை வரும். அப்ப எதை விதைக்கிறோமோ அதை மனுஷன் அறுப்பான். அல்லேலூயா. நம்ம எதை இதெல்லாம் இயற்கை பிரமாணங்கள், இயற்கையில இருக்கு. எதை விதைக்கிறோமோ அதுதான். இப்போ நான் எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குதுங்க, இப்போ நான் நெல்லை நான் விதைக்க மாட்டேன், ஜெபம் பண்ணி நான் வளர வைக்கிறேன் பாருங்க, யாருன்னா நம்ம சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம். இல்லைங்க நான் ஜெபத்திலே முழங்கால நிற்கிறேன், 40 நாள் உபவாசம் போடலாமா? என்னுடைய விசுவாசத்தை எப்படி காண்பிக்கிறோம் பாருங்க. 40 நாள் ஃபாஸ்டிங், 3 வேளை ஃபாஸ்டிங், தண்ணி கூட குடிக்காம நீங்க எல்லாம் நெல்லை விதைச்சி வளர்றதுக்கு என்ன வேணா பண்ணுங்க. நான் 40 நாள் உபவாசத்தில் முழங்கால நின்று ஜெபம் பண்ண போறேன். நெல் விதைக்காம என்ன பண்ண போறேன்? நெல் வளர்றது செய்ய போறேன்னா அவர் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு விளைஞ்சிரும். ஏன்னா அது பிரமாணம், அது பிரமாணம். ஆண்டவர் பிரமாணத்துக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்றதில்ல, போறதில்ல. எதுக்கு இவ்வளோ காரியங்களை நான் சொன்னேன்னா, விசுவாசம் என்பது பிரமாணம். விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். இந்த விசுவாசத்தை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பா வந்துடும். நெல் வச்சா எப்படி நெல் வருது, அதை விட அதிக உறுதியா இந்த விசுவாசத்தை நம்ம விதைச்சோம் அப்படின்னா அதுக்கான ஆசீர்வாதங்கள் அது கொண்டு வந்துடும். இப்போ அன்புன்னு சொன்னேன், அதெல்லாம் கூட இயற்கை பிரமாணங்கள் மாதிரி அது ஆவிக்குரிய பிரமாணங்களா செயல்படுது. அன்பை விதைக்கிறோம், நமக்கு அன்பு கிடைக்குது. நன்மையை விதைக்கிறோம், நான் நன்மையை விதைச்சி தீமை எனக்கு வருமா? ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம என்ன பண்ணுவோம்? அறுப்போம். அதுதான் வசனம் சொல்லுது, அதுதான் வசனம். இந்த விசுவாசமா என்ன பண்ணுது? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 11:1 அதே வசனம் தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதோட டெஃபினேஷன் கவனிங்க, நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையை கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிடும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. 2 காரியத்தை சொல்லுது. விசுவாசம் என்னன்றதுக்கு அதோட அர்த்தத்தை சொல்லுது பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்போ அங்க நம்பிக்கை இருக்கு. விசுவாசன்றது என்னன்னா நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கை உறுதியாய் மாறும்போது அது விசுவாசமா மாறுது. அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்கு. இப்போ இதயநாதன் இருக்காரு, அவர் சொல்ல நான் அடுத்த மாசம் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு வைங்க. நான் நம்புவேனா நம்ப மாட்டேனா? நம்புவேன், அவ்வளோ உறுதியாக நம்ப மாட்டேன். ஒருவேளை ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கலான்னு தான் இருந்தேன், கொஞ்சம் அடுத்த மாதம் தள்ளி போட்டேன்னு சொல்லிட்டான், என்ன பண்ண முடியல. அப்போது நம்புவேன். என்ன பண்ணுவேன்? நம்புவேன். ஆனால் என்ன மனசில் என்ன இருக்குன்னா, சரி வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, வாங்கினா பார்த்துக்கலாம், வாங்கினா. ஆனால் நம்புவேன். ஒரு 50%, 60%, 70% நம்பிக்கை இருக்குது. ஆனால் முழு நிச்சயம் 100க்கு 100% வரல. 100க்கு 100% வரல. ஏன்னா வாங்குவாரோ அது தேர சொல்லிட்டு போய்க்கிறாரு, இல்லை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது உறுதியாய் மாறும், உறுதியாய் மாறும். அதுதான் விசுவாசம். நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை உறுதியாய் மாறும்போது இது விசுவாசமாக மாறுகிறது. எப்போ அது உறுதியாக மாறும் கவனிக்கிறீங்களா? எப்போ அது உறுதியாக மாறுதுன்னா, இப்போ அவர் எனக்கு காட்டுறாரு, ஒரு ரிசிப்ட் காட்டுறாரு. ஆமாம் இங்கே பாருங்கள், நான் வண்டியை புக் பண்ணிட்டேன், எல்லாம் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன், ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிட்டேன், பெய்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். டெலிவரி டேட்டும் கொடுத்துட்டாங்க, இந்த டேட்டில் இந்த டைமில் டெலிவரி ஆக போகுது. இப்போ எனக்கு உறுதி ஆகுமா ஆகாதா? ஆனால் நான் கார் பார்க்கல, காரு அவர் காட்டல எனக்கு, அது எங்கே ஷோரூமு எங்கே இருக்குது தெரியாது. ஆனால் காரை நான் பார்க்கல. ஆனால் கார் இருக்குதா இல்லையா? இருக்குது, ஆனால் நான் பார்க்கல. காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் பார்க்கல, ஆனால் இருக்குது. இல்லாத ஒரு காரியத்துக்கு ஆதாரம் தேவையில்லை, இல்லாத ஒரு காரியத்துக்கு நிச்சயம் தேவையில்லை. கரெக்டுங்களா? இல்லாத ஒரு காரியத்துக்கு நிச்சயம் தேவையா? இருக்கிற ஒரு பொருளுக்கு தான் ரிசிப்ட் தேவை. இல்லாத பொருளுக்கு ஆனால் ரிசிப்ட் காட்டுவோமா? காட்ட மாட்டோம். அந்த ரிசிப்ட் தான் விசுவாசம். அந்த ரிசிப்ட் தான் விசுவாசம். கார் இருக்குது, ஆனால் அது வரப்போகுது. எப்படி எனக்கு வரப்போகுது? இருக்குது, முடிஞ்சிருச்சு, வரப்போகுது.
அப்போ விசுவாசம்ங்கிறது என்னன்னா, அந்த நம்பிக்கை வந்து நமக்கு உறுதியாய் மாறும் பொழுது அது விசுவாசமாக மாறுகிறது. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் செயல்பட மாட்டாங்க. எப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடுங்க, தேவனால் அவரால் முடியாது என்ன இருக்குது, எல்லாம் அவரால் முடியுங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார், கடவுளால் முடியாதுன்னு எல்லாம் அவரை தான் நம்பின்னு இருக்கிறோம். இப்படி சொல்லுவாங்களே ஒழிய இருதயத்தில் அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. என்ன இல்லை? இருதயத்தில் நிச்சயம் இல்லை. ஆனால் வாயில் சொல்கிறாங்க தேவன் ஒரு அற்புதம் செய்வாருங்க. ஆனால் இவங்க உள்ளத்தில் என்ன அவ்வளோ கன்வின்ஸ் ஆகலை. உள்ளத்தில் கன்வின்ஸ் ஆகலை, அது நடக்கும் அப்படின்றது கன்வின்ஸ் ஆகலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, வாயில் கடவுள் பார்த்து பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த அதனால தான் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை. அதனால தான் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலை. அப்போ அந்த நம்பிக்கை நிச்சயமாய் மாறும் பொழுது அது விசுவாசமாக மாறுகிறது. இப்போ நம்பிக்கை விசுவாசம் சொல்லுங்க. நம்பிக்கை விசுவாசம், சரிங்களா? விசுவாசத்துல நம்பிக்கை இருக்கு, விசுவாசத்துல நம்பிக்கை இருக்கு. உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒரு பையன் 10th முடிச்சிருக்கிறான், இன்னொரு பையன் 12th முடிச்சிருக்கிறான், சரிங்களா? 12th 10th ஸ்டாண்டர்ட் இருக்கா? இருக்கா? 10th முடிச்சதுன்னா 12th வராரு. 10th எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவார். அவர் 10th முடிச்சுக்கிறாரு, 12th முடிச்சுக்கிறாரு. இப்போ அவருக்கு 12th முடிச்சவர்கிட்ட போயிட்டு 10th கணக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பான்னா அவருக்கு தெரியுமா தெரியாதுங்க? தெரியும், ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு. அப்போ விசுவாசத்தில் என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உறுதியாய் மாறும்போது அது என்னவாகுது? விசுவாசமாக மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் அங்கே இருக்குது, விசுவாசத்தில் இருக்குது. எல்லா கேள்விகளுக்கும் என்னங்க வாழ்க்கையில் இதுவே இல்லை, ஒரு ஒரு வெற்றியே இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, குடும்பத்தில் இல்லை, நான் நினைக்கிற காரியம் நடக்கலை, சுகம் கிடைக்கல, வியாதி வறுமை இருக்குது, வாழ்க்கை நான் எதிர்பார்த்த அளவுக்கு மாறலை, வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் சர்ச்சுக்கு தான் வரேன், பைபிளை தாங்க படிக்கிறேன், ஜபம் தாங்க பண்ணுறேன், அப்படியே தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே மாறலையே, இப்படி தானே இருக்குது, இன்னும் எப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி அநேகருடைய உள்ளத்தில் இன்னைக்கு இருக்குது. ஆனால் எல்லா கேள்விகளுக்கான பதில் என்ன தெரியுங்களா? விசுவாசம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த விசுவாசம் வந்து நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எப்படி நீங்கள் தானே சொன்னீங்க, கல்லை மேலே போட்ட கீழே தான் கொண்டு வரும்னு. அதே மாதிரி தான் விசுவாசம். இந்த விசுவாசம் நிச்சயமாய் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த சுகம், ஆரோக்கியம், உயர்வு, மேன்மை, ஐஸ்வர்யம், செழிப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. எது கொண்டு வருது? அந்த நிச்சயம். எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் கடன் பிரச்சனை மாற நம்புறேங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் ஒரு நாள் வந்து என் குடும்பம் எப்படி இருக்காது, மாறும், என் பிள்ளைங்க இன்னைக்கு இல்லைனாலும் ஒன்று என்னைக்குனாலும் ஒரு நாள் அவங்க மாறுவாங்க, எல்லாம் நம்பி கடவுளை தாங்க நம்பிக்கிட்டு இருக்கேன், எப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை விசுவாசமாக கன்வெர்ட் ஆகும்போது, இது மாறும் பொழுது அற்புதத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நம்ம அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள போகிறோம். அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள போகிறோம். அதாவது ஒரு காரியம் பாருங்க, பைபிளில் கொரிந்தியரில் அப்படி இந்த மாதிரி ஒரு வசனம் வரும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். சொல்லுங்க எல்லாரும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். இப்போ நீங்கள் சொல்லுங்க ஒரு உதாரணம், காணப்படுகிறவைகளுக்கு எதனா ஒரு 2-3 உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். காணப்படுகிறவைகள் பார்க்கறது சொல்லுங்க. காணப்படுகிறவைகள்லாம் எதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுதோ அதெல்லாம் காணப்படுகிறவைகள். எதெல்லாம் நம்ம பார்க்குறோம்? மரம், செடி, கொடிகள் எல்லாம் பார்க்குறோம்ல, காரு, பைக்கு, வாகனங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கிறவைகள் தான். வசனம் சொல்லுது, பார்க்கிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சரி, இப்படி சொல்லலாம், இப்படி சொன்னாதான் நமக்கு சப்ஜெக்ட் புரியும். காணப்படுகிறவைகள் வருது இல்லை, எதெல்லாம் நம்ம காணப்படுகிறவை நம்முடைய வாழ்க்கையிலன்னா, தோல்வி. தோல்வி. ஒருத்தன் தோத்து போயிட்டு உட்காந்துருந்தானா அவனை பார்த்தா தெரியுமா தெரியாதா?
ஏன்ப்பா துவண்டு போய் உட்காந்துக்கிட்டுற, என்னப்பா பிரச்சனை வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறோம். வியாதி பார்க்குறோமா இல்லைங்களா? பார்க்குறோம். வியாதி, உடம்பு சரியில்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவர் பார்க்குறோம், ஏங்க இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்களே, சரி கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், எப்படி நல்லா ஆகுங்க அப்படி சொல்கிறோம். வியாதியை பார்க்குறோம். தரித்திரத்தை பார்க்குறோமா? பார்க்குறோம். ஒருத்தரை பார்த்தா அவர் பணக்காரரா ஏழையான்னு நமக்கு என்னால் கண்டே பிடிக்க முடியல. அந்த விதத்தில் இருக்க யாருன்னா சொல்கிறோமோ? நம்ம பார்த்தா தெரியுது தானே, ரொம்ப கஷ்டத்தில் பார்த்தா தெரியுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, இவர் பாவமாக இருக்குதுப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். பார்த்தாலே தெரியுது. ஒருத்தர் தரித்திரத்தில் இருக்கிறாரா, ஒருத்தர் தோல்வியில் இருக்கிறாரா, ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாரா, பார்த்தாலே தெரியுது. ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? இதெல்லாம் பார்க்குற காரியங்கள் இதெல்லாமே அநித்தியமானவைகள் சொல்லுது பைபிள். என்ன சொல்லுது? அநித்திய மாணவைகள். ஒரு பாட்டு ஒன்று வரும் பாரு, டி மேஜர். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். எங்க போயிட்டார் பேட் வாசிக்கிறவர்? காணாமல் போய்விட்டார். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறேன். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நீங்காத மாதிரி பாடிட்டு இருக்கு. உபத்திரமா நீங்கவே நீங்காதுங்க. நீங்காததில் நிச்சயமா இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரம் நீங்கமா நீங்காதுங்களா? ஒரு மாற்றம் உண்டாகுமா உண்டாகாதா? நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மரியாளுகிட்ட கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வருது? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த கிரேக்க மொழியில் அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த தேவதூதன் சொல்லும் பொழுது சொல்றாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி அந்த வசனத்துல இருக்கான். அல்லேலூயா. கரலை தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கை தட்டினா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த அந்த காரியத்தை செய்யக்கூடிய சக்தி அந்த வார்த்தையில இருக்கான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுவாரா? சொல்லிட்டாரே, பைபிள்ல சொல்லிட்டாரே. நம்ம என்ன பண்றது இல்ல? படிக்கிறது இல்ல, அது கேட்கறது இல்ல. படிக்க தெரிஞ்சோ படிக்குங்க, படிக்க தெரியாது கேளுங்க. வசனத்தை கேட்க 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 இதை படிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியம். ஆண்டவர் யாரையும் விட்டு வைக்கல. நீ உனக்கு படிக்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல, படிக்க தெரியலாம் பரவாயில்ல. எங்கள் அப்பா வந்து 1வது கூட படிக்காதவர், 1வது கூட. ஆனால் பைபிளில் இருக்கிற நிறைய சத்தியத்தை சொல்லுவார். அந்த நான் சொல்கிற கதை அது வருதா பார்ப்பான்னுவார். அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் பைபிளில். இது எப்படி அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் படித்தவர், அவர் ஃப்ரெண்டு, அவர் படித்தவர். இவர் ஒன்றுமே படிக்கலை. இவர் என்ன பண்ணுவார்னா, அவரை பைபிளை படிக்க வைப்பார். அவரை படிக்க விட்டு இவர் கேட்குறது தான் வேலை. சாயந்தரமானா ஒரு 5-6 மணி ஆயிடுச்சுன்னா அவர் பைபிள் படிப்பார், இவர் கேட்பார். இது டெய்லி பண்ணுவார். அதோட விளக்கம் தெரியல கூட கேட்பார், அதுவும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி படித்து படித்து கேட்டு 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 எல்லா சாப்டரும் சொல்லுவார். மோசையை பற்றி சொல்லுவார். ஜெபம் பண்ணுவார். பாருங்க, ஜெபம் பண்ணார்னா மோசை கதையை அப்படியே சொல்லுவார். ஆனால் ஒரு 1வது கூட படிக்கல. நம்முடைய ஆர்வம் தான், நம்முடைய ஆர்வம், நம்முடைய விருப்பம், நம்முடைய நாட்டம் தான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதை கேட்கிறவன் பாக்கியவன், இதை படிக்கிறவன் பாக்கியவன், இதை தியானிக்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இதில் வச்சிருக்கிறாரு. இந்த பைபிளை வாசிச்சு பாருங்க. நம்ம வாசிக்கிறோம், ஏதோ வாசிக்கிறோம். ஆனால் இது விசுவாசம் என்ற அடிப்படையில் வாசிக்க ஆரம்பிக்கணும். இதை தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசம் என்ற அடிப்படையில் என் வாழ்க்கையில் விசுவாசம் வரணும். அந்த அளவுக்கு நான் படிக்கணும். விசுவாசம் வந்துருச்சுன்னா எப்படி கல் மேலே தூக்கி போட்டால் கீழே வருதோ, இந்த விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்காத காரியங்களை கொண்டு வந்துடும்.
பார்க்காத காரியங்கள் என்னன்னா காணப்படாதவைகள். என்னது? காணப்படாதவைகள். காணப்படாதவைகள் நித்தியமானதுன்றார் ஆண்டவர். நீங்க இன்னைக்கு பார்க்கிற காணப்படுகிறவைகள், பார்க்கிற காரியங்கள் அநித்தியமானவைகள். அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். பாடுவோம். காண்கின்ற, பாடுங்களேன், சத்தமா தான் பாடுங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போ, 2-4 வாசி. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னும் உபத்திரம் நீங்கிற மாதிரி பாடலைங்களா? உபத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் பாடுறோம். எங்கெங்க நீங்குது? நீங்க தான் சொல்றீங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கிடையாது. இந்த விசுவாசம் வர வர வார்த்தை மாறிடும், வார்த்தை மாறிடும், பேச்சு மாறிடும். சரிங்களா? நிறைய பேர் பாருங்க, வெளியில போனா ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க ஏரியாவுக்குள்ள வந்து அவங்க பேச்சே மாறிடுது. எங்க ஏரியாங்க அப்படின்னு இல்லை? அது மாதிரி இதை இந்த இந்த வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா, அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா பேச்சே மாறிடும். பேச்சு, ஆள் நடவடிக்கை மாறிடும், பேச்சு மாறிடும், எண்ணங்கள் மாறிடும். இதெல்லாமே இந்த வார்த்தை தான் பண்ணுது எல்லாவற்றையும். எப்போ இந்த விசுவாசம் நிச்சயம், இந்த நம்ம ஏதோ நம்புகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, எதையோ நம்பி ஓடிட்டு இருக்கிறோம். எனக்கு இது நடந்துடாதா, அது நடந்துடாதா, என் வாழ்க்கை மாறிடாதா, பிள்ளைங்க வாழ்க்கை மாறிடாதா, இது நடந்துடாதா, எதையோ ஒரு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நிச்சயமாய் மாறும் பொழுது அந்த நிச்சயத்தை கொடுக்கறது எதுதான்? வேத வசனம். சரிங்களா? இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயத்தை கொடுக்குது. அந்த நிச்சயம் நமக்கு விசுவாசமாக மாறுகிறது. விசுவாசம் வந்துருச்சுன்னா காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். இதுதான் சத்தியம். இப்போ நிறைய பேருக்கு இப்படி இருக்கு, இந்த வியாதி நல்லாவே மாட்டுது, என்னைக்கு தான் சுகம் வரும்னு தெரில, அப்படியே தாங்க இருக்குது, மாறவே இல்லை. சுகத்தை பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி ஆயிருக்கு. சுகத்தை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. எனக்குலாம் சுகம் கிடைக்குமா? இந்த வியாதியிலேயே தான் செத்து போகணும் போல இருக்குது என் வாழ்க்கை. அப்படி இருக்குது. எனக்கு சுகமே கிடைக்கல, பார்க்கல, சுகமே எங்கே இருக்குன்னு தெரியல. இருக்குது, ஆவிக்குரிய உலகத்தில் அந்த சுகம் இருக்குது, காணப்படாத உலகத்தில் அந்த சுகம் இருக்கிறது. காணப்படாத உலகத்தில் இருக்க அந்த சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? விசுவாசத்தின் மூலமாக. அந்த விசுவாசம் முழு நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் மாறும் பொழுது காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த சுகத்தை கொண்டு வர முடியும். காண்கிற உலகத்தில் வியாதி இருக்குது, காணப்படாத உலகத்தில் சுகம் இருக்குது, அந்த சுகத்தை கொண்டு வந்துடும். காண்கிற உலகத்தில் தரித்திரம் இருக்குது, காணப்படாத உலகத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது, செழிப்பு இருக்குது. விசுவாசம் அந்த செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு அது வேணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரோட மைண்ட் மென்டாலிட்டியே வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, இந்த உலகம் பாடு நிறைஞ்ச உலகங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்து எப்படி செத்து போன போல இருக்குது. நான் பரலோகத்துக்கு போனோம், தங்க வீதியில் நடப்பேன், ஆண்டவரோட கூட என்னன்னைக்கு நான் இருப்பேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து நம்ம நல்லபடியாக வாழணும், அவருடைய கிருபையை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று, நன்மைகளை பெற்று, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக இந்த உலகத்தை வாழணுன்ற தேவனுடைய விருப்பம். தேவனை காண்பிக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்க? இவருக்கே நிறைய பிரச்சனை, பிரதர் உங்களை விட நான் எவ்வளோ பரவாயில்லைங்க, நீங்கள் தாங்க ரொம்ப, உங்களை பார்த்துக்குங்கன்ட்டு போயிடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? உங்களை பார்த்துக்குங்க, நான் உங்களை விட நல்லா, சர்ச்சைக்கு வாங்க, நீங்களே நல்லா இல்லையே பிரதர், உங்களை முதல்ல பார்த்துங்க, அப்புறம் நான் பின்னாடி நான் வரேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய விசுவாசியோட வாழ்க்கை எப்படின்னா, தரித்திரத்தில், விசுவாசியோட வாழ்க்கை வறுமையில், வியாதியில், தோல்வியில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் இல்லை, இருதயத்தில் இல்லை, அது நிச்சயமாய் மாறவில்லை. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறா. இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய சுதந்திரம், இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள முடியும், அடைய முடியும் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இல்லை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பயப்படாதீங்க, கேட்க கேட்க தான் வரும் விசுவாசம். இந்த ஒரு கேள்வி பாருங்க, விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி கவனிங்க, விசுவாசம் கேள்வினா என்னது? கேட்கறது, கேட்டுக்கிட்டே இருக்குது. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்னு வருது. விசுவாசம் கேட்க 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 வருமா? இந்த வசனத்தை கேட்க 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 எனக்குள்ள விசுவாசம் பெருகும், விசுவாசம் அதிகரிக்கும். விசுவாசம் பெருகும், விசுவாசம் அதிகரிக்கும். என் பேச்சு மாறிடும், என்னுடைய நடவடிக்கை மாறிடும். கேட்கணும், அந்த வசனத்தை கேட்கணும். வாரத்துக்கு ஒரு முறை கேட்டால் போதுமா? பத்தாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். இப்படி பண்ணா வாழ்க்கை மாறுமா மாறாதா? சொல்லுங்க. நம்ம பேச்சு மாறுமா மாறாதா? நம்முடைய எண்ணங்கள் மாறுமா மாறாதா? மாறும். நம்முடைய இருதயத்தில் பலன் உண்டாகுமா உண்டாகாதா? உண்டாகும். நம்முடைய இருதயத்தில் பலன் உண்டாகும். அந்த இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும். சரிங்களா? இந்த விசுவாசம் என்பது ஒரு பிரமாணத்தை போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட பிரமாணம்? எப்படி கல்லை மேலே தூக்கி போட்டால் கீழே வருதோ அது மாதிரி விசுவாசம் பிரமாணங்கள் மாதிரி செயல்படுது. 1-2 சொல்லி முடிச்சிடறேன் இன்னைக்கு. விசுவாசம் பிரமாணம் மாதிரி செயல்படுகிறது. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ரோமர் 1 அதிகாரம் 17 வசனத்தை எடுத்துக்கலாம். ரோமர் 1:17. போதும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான் என்ன அர்த்தம்? பிழைப்பான்னா வாழ்கிறான்னு அர்த்தம். விசுவாசத்தினால் நீதிமான். நம்ம வாழ்றதை எப்படி வாழ்றோமா? எப்படி வாழ்றோம்? விசுவாசத்துல வாழ்றோம். நாம் தரிசித்து நடவாமல், சொல்லுங்க வசனத்தை முடிங்க. நாம் தரிசித்து நடவாமல், சொல்லுங்க பிரதர். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் தான் மெயின். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். தரிசித்து நடவாமல் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றேன்? நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதன் அடிப்படையில் என்ன பண்றேன்? வாழ்கிறேன். இந்த விசுவாசம் எப்ப நமக்குள்ள எப்படி கிரியை செய்து? ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப முதல்ல நீதிமான்ற வார்த்தை வருதாங்க. விசுவாசம் நீதிமான் என்ற வார்த்தை வருகிறது. எப்படி நம்ம நீதிமானாக மாறுகிறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான்கன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? பட்டுன்னு போட்டுறீங்க. அவ்வளோ அது கையை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருக்கிறதே அப்படியே பயப்படுறோம். என்னங்க இது மாதிரிலாம் சொன்னா எப்படி? எத்தனை பேர் சொல்றீங்க நான் நீதிமான்? டவுட்டா இருக்குதா? ஒத்துக்கிறீங்களா? ஒரு சிலர் இவர் என்ன பேசி முடிக்கிறாரப்ப அதுக்கப்புறம் நம்ம தூக்கிக்கலாம். நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். நேத்தே இதை கொஞ்சம் டச் பண்ண இதை நான் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமான்கள். வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்னா, நம்முடைய சார்பில் எல்லாவற்றையும் செய்வதற்காக இந்த பூமியில் வந்தார். நம்மளால செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்யறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனை பாருங்க, பாவம் செஞ்சுட்டான், தேவ மகிமையற்றவனாக மாறிட்டான், பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. டக்குன்னு ஆண்டவர் வந்திருக்கலாம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம் சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குன்றார். பாவம் வந்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் பிறந்து வருவாரு, உன்னை நசுக்குவாரு அப்படிலாம் சொல்றாரு. உடனே வந்திருக்கலாம். ஆனா ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு, இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து வந்தார்? மனுஷனுக்கு ஒரு இது வந்திருக்கும். என்னங்க எனக்கு எப்படி நடந்துக்கணும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நாங்களே நல்லா நடந்திருப்போமே. இதுக்கு வேற கடவுள் மனுஷனா அவர் சிலுவையில் எல்லாம் மறிக்கணுமா? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்தார்? இப்படி இருன்னு சொன்னால் இருக்க போகிறேன், செய்யாதனா செய்யாமல் இருக்க போகிறேன், செய்யினா செய்ய போகிறேன். இது ஒரு பெரிய விஷயமா? எதுக்கு இதுக்கெல்லாம் கடவுள்லாம்
இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை. பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு அவனுக்கு புரியணும், உணர்த்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு சொல்லுங்களேன்? எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? எது எது பாவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் அதை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாது, நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது. மனுஷனுக்கு என்ன தெரியும்னா, அவன் ட்ரை பண்ணி பார்த்து முடியல, தோற்று போயிட்டான். ஆண்டவருக்கு தெரியும் உன்னால் இது செய்ய முடியாது, அது தெரிஞ்சுக்கிறது தான் ஆண்டவர் கொடுத்தாரு அந்த நியாயப்பிரமாணங்களை. 10 கட்டளைகள் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? உன்னால் செய்ய முடியாது, உன்னால் செய்யவே முடியாது. எவ்வளோ நீ தலைகீழ நின்னாலும் அந்த 10 கட்டளைகள் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் இவன் வந்து ட்ரை பண்ணி பார்த்து முடியாமல் விட்டுட்டான். இப்போ அவங்களுக்கு தெரியுது நம்மளால் முடியல, நான் பாவம் செய்கிறேன், என் வாழ்க்கையில் பாவம் இருக்குதுன்னு தெரியுது. அதனால தான் ஒரு ஸ்திரீ வந்து கையும் மையமாக பிடிப்பட்ட போது எல்லாரும் கல்லறிந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருடைய பாவத்தை எழுதுறாரு, பூமியில் தரையில் எழுதுறாரு. அவன் பார்த்துட்டு பயந்து ஓடி போயிட்டான். எனக்கு தெரியுது நமக்குள்ளேயே பாவம் இருக்குது, என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குது, தப்பு செஞ்சுருக்கிறேன், பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி யாருமே ஒழுங்காக இருக்க முடியல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். யாருமே வந்து கடவுளுக்காக நிற்க முடியல. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பாருங்க, நமக்காக நம்முடைய ஸ்தானத்தில் மனிதன் நிறைவேற்ற வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தை நமக்காக என்ன பண்ணாரு, அவர் நிறைவேற்றினார். இப்படி பார்க்கணும், பைபிளை இப்படி பார்க்கணும். நம்ம எதெல்லாம் செய்ய முடியாதது இருந்ததோ நமக்காக அதை செஞ்சார். நம்மளால் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியல, நமக்காக அவர் செஞ்சார். இப்போ அவர் செஞ்சதுனால அவருடைய ஷேடோவில் வந்துடுறோம், நம்ம எல்லாரும் அவருடைய நிழலில் வந்துடுறோம். நமக்காக அவர் செஞ்சிருக்கிறார், அதை விசுவாசிக்கிறோம். பாருங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார்னு சொல்லுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறார் சிலுவையில். ஒரு இமைப்படுத்து கைவிட்டாருங்களா இல்லைங்களா? கைவிட்டார். ஏன் கைவிட்டார் ஆண்டவர்? நம்மளை கைவிடாமல் இருக்கிறதுக்கு தான். நம்மளை கைவிடுவார் ஆண்டவர்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மளை கைவிடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அவரை கைவிட்டார். இல்ல, நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தான் என்ன பண்ணாரு, அந்த தரித்திரத்தை என்ன பண்ண அவர் ஏற்றுக்கொண்டாராம். பாருங்க, ஆடுகள்லாம் கூட வந்து வசனத்தை கேட்டு போகுது. பாருங்க, தரித்திரத்தை நமக்காக அவர், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் சிலுவையில் என்ன ஆனாராம், தரித்திரரானார். பாருங்க, நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்குறாரு. நம்முடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுகத்தை தருகிறார். இதுதான் ரட்சிப்பு. இதுக்கு பேர் தான் என்னது, ரட்சிப்பு. இதை நம்பினா போதும், ஒரு மனுஷன் நீதிமானார். நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சு என்னை அவர் ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை அவர் கழுவி என்னை சுத்திகரிச்சிருக்கு. இதை நான் நம்புறேங்க, விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இதை விசுவாசித்தால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்மை நீதிமான்கள் என்று அழைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் நீதிமானாக இருக்கிறேன்? பயப்படுறீங்க, யோசிக்கிறீங்க. நாங்கள் திடுதிப்பு இப்படிலாம் சொன்னாங்க. என்னை பற்றி எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். நான் எங்கே போகிறேன் வரேன்னு எனக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நீ எங்கன்னா போப்பா, எங்கன்னா என்னென்னா பண்ணு, நீ நீதிமான். நீ அப்போ நான் பாவம் செய்கிறேன்னு அது எப்படி? அதுக்கான பதில் இருக்குது. பிரசங்கங்களை கேளுங்க, வாரம் வாரம் அதுக்கான பதில் ஒரே நாளில் சொல்ல முடியுமா? தொடர்ந்து வந்தால் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்போம். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி, அதெல்லாம் சொல்ல போகிறோம், அதெல்லாம் போதிக்க போகிறோம். பாவம் செய்யாமல் வாழ்வது எப்படி? இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய பிரச்சனை பாவம் தான். வைரஸ் மாதிரி பாவம் உள்ள நுழைஞ்சு ஒரு வழியை ஆக்கி காலி பண்ணி குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்க்கை காலி பண்ணிடு. மனுஷன் வந்து நரகன்றது வந்து நரகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும் இல்லை, அநேகரோட வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே நரகம் செயல்பட்டு கொண்டிருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு?
ஒரு ஒரு பிரசங்கியார் போய் வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ணாராம். இந்த விபச்சாரம்லாம் நடக்கிற அந்த பகுதியில் போயிட்டு, நிறைய பெண்கள் இருக்கிற அந்த பகுதியில் போய் பிரசங்கம் பண்ணாராம். நீங்கள் எல்லாம் பாவம் செய்யாதீங்க, நீங்கள் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்களாம். நாங்கள் இப்போவே நரகத்தில் தாங்க இருக்கிறோம், அதுக்கு எதனா ஒரு வழி இருந்தால் சொல்லிட்டு போங்க. அநேகருடைய வாழ்க்கையில் நரகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்ளணும். நரகன்றது அங்கே போய் தான் கிடைக்கிறதில்ல. இன்றைக்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் நரகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம் செயல்பட முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குது? சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில். அந்த ராஜ்யம் இப்போவும் செயல்பட முடியும். இப்பொழுது நம்ம குடும்பத்தில் செயல்பட முடியும். பரலோகம் நம்ம வீட்டில் வர முடியும் விசுவாசித்தால். இதெல்லாம் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும், அதை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து எப்படி நம்ம விலகி வாழ முடியும்? அதாவது ஆண்டவர் நம்ம கிருபையாக நமக்கு ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். ஒரு சின்ன பாவம், ஒரு வைரஸ் வந்து நம்ம குடும்பத்தை அழிச்சிருந்து நம்ம அலோ பண்ண முடியுமா? நம்ம ஏன் அதை பண்ணணும்? நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்கிறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, சபையை கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து ஏன் இதை எல்லாத்தையும் அழிச்சுக்கணும்? எதுக்கு கெடுத்துக்கொள்ளணும்? இதுல இருந்து அப்படியே வளரதான் பார்க்கணும். இதுல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறது தான் பார்க்கணும். கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். பாவத்துக்கு இடம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு சின்ன ஒரு 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 ஆசைக்காக, ஒரு 5 நிமிஷம் ஆசைக்காக, 10 நிமிஷம் ஆசைக்காக அந்த மரணம் அந்த செயல்பட்டு குடும்பத்தில் மரணமா நடக்கும். மரணன்றது ஆள் செத்து போகிறது தான் மரணம் இல்லை. ஆள் செத்து போகிறது தான் மரணம் இல்லை. ஒரு சமாதானம் கெட்டு போச்சா அதுவே ஒரு மரணம் தான். சமாதானம் கெட்டு போச்சா அது ஒரு விதமான மரணம். பிரிவு உண்டாகுதா அது ஒரு விதமான மரணம். இது போல நிறைய மரணம் செயல்படுது. காரணம் பாவத்தின் காரணமாக தான் மரணங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், அது ஒரு பிரமாணம். இதில் புரிந்து கொள்ளணும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை செஞ்சுட்டு தப்பித்து கொள்ள முடியுமா? ஒரு காலம் முடியாது. கல் மேலே போட்ட கீழே வந்துதான் ஆகணும். பாவத்தை செஞ்சு தப்பித்து கொள்ள முடியாது. எப்படியாவது பாவத்தை செஞ்சுட்டுங்க, இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிறேங்கன்னு சொல்லவே முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் செய்கிற பாவத்துக்கு ஒரு மரணம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மரணம். பிரிவு ஒரு மரணம். சமாதானம் கெட்டு போகுது, அது ஒரு விதமான மரணம். வேலையில் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, அது ஒரு விதமான பிஸ்னஸை போச்சுங்க, எல்லாமே லாஸ் ஆகி போச்சுங்க, மரணம். அது ஒரு விதமான மரணம். நமக்கு இதை நம்ம யோசிக்க மாட்டோம். அது ஒரு விதமான மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதே போல் ஆசீர்வாதம் கூட பாருங்கள். ஆசீர்வாதம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு அது ஒரு சக்தி போல செயல்படுது. பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது தெரியுங்களா? பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. இந்த பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. என்னால் செய்யக்கூடாதாங்க, நான் செஞ்சு முடிச்சிட்டேங்க. நான் பார்க்கக்கூடாதாங்க நினச்சேன், நான் பார்த்து முடிச்சுட்டேன். என்னால் முடியலைங்க. காரணம் என்ன? பாவத்தினுடைய வல்லமை அவன் செய்ய வைக்குது, பார்க்க வைக்குது, ஓட வைக்குது, எல்லாம் பண்ண வைக்குது. கூடவே என்ன கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் சும்மா அந்த கூட உங்களை விடாது, தேடி தேடி வரும். அதான் அது பவர் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. ஆசீர்வாதத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி செயல்படும்? கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அந்த ஆசீர்வாதம் கிரியை செய்கிறது. பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. பாவத்துக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. பாவத்தை தவிர இந்த உலகத்தில் நல்ல நன்மையான எல்லா காரியங்களையும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். பாவத்தை தவிர இந்த பாவம் வந்தால் நம்மளை காலி பண்ணிடும். வைரஸ் மாதிரி அழிச்சிரும், ஒன்றும் இல்லாதாகிடும். அந்த மனுஷனை வாழ்க்கையே போச்சுன்றாலும். ஆனால் பாவத்தில் இடம் கொடுக்காம சின்ன நிறைய பேர் பாருங்கள், தப்புன்னா என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க. ஒருத்தனை குறை சொல்கிறது கூட தப்பு தான், அதுவும் பாவம் தான். ஒருத்தரை குறை சொல்கிறது பாவம். ஒரு மனுஷனை ஹர்ட் பண்ணுறது அதுவும் பாவம் தான். நம்ம பேசுகிற வார்த்தைகள், அவன் சரி கிடையாதுங்கன்றான். அப்படின்னா என்னன்னா, போச்சு, சொன்னாலே போச்சு. ஒருத்தனை பார்த்து அவன் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் சொல்லுது வசனம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவனுக்கு தப்புன்னு சொல்றியா, அவனை குற்றவாளின்னு சொல்றியா? உன் வாழ்க்கையில நீ குற்றவாளி தானே அப்படிங்கிறார். அப்போது எதை விதைக்கிறோம்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நிறைய தவறு, என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா ஆண்டவரே? அந்த மனுஷன் கிருபை செய்யுங்க சப்பா, அந்த மனுஷன் உதவி செய்யுங்க, தெரியாமல் செஞ்சுருக்கிறார், அவர் உதவி செய்யுங்க அப்படின்னு செய்கிறது தான் நமக்கு சேஃப். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறது, யாரையும் காயப்படுத்துறது, மற்றவர்களை வந்து இழிவாக பேசுறது, மற்றவர்களை கடினமாக அவர்களை நடத்துறது, இதெல்லாம் தேவன் விரும்பவில்லை. பாவத்துக்கு இடம் கொடுத்து சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நம்ம அழித்து கொள்ளாதபடிக்கு உங்கள் பரமபிதா இரக்கமுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்குன்னு சொல்லுது வசனம். நீங்களும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இந்த திடீர்னு பாவம்ன்ற சப்ஜெக்ட் உள்ளே வந்துச்சு. ஏன் வருது? இந்த பாவம் உள்ளே வந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்யாது. பாவம் வந்துச்சுன்னா நான் தைரியமாக பேசுகிறத வராது, ஸ்டாப் ஆகிடும். அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் வந்து தப்பு பண்ணானா அவனுக்கு வேற யாருமே தேவையில்லை, ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும், அது வந்து இல்லைங்க நான் கரெக்டாக தாங்க இருந்தேன், ஒரு 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 ஃபோர்ஸ் வந்து என்னை செய்ய வச்சுச்சிங்க சொல்ல முடியுமா? கிறிஸ்தவன் வந்து வேற எந்த ஒரு காரியமும் அவனை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாவத்தை செய்ய வைக்க முடியாது. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இல்லைங்க நான் சும்மா தாங்க அதை ஏதோ என்னை ஒன்று பண்ண வச்சுச்சிங்க, செய்ய வச்சுங்க சொல்ல முடியாது. இவங்க தான் விரும்பி போய் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் விசுவாசம் போயிடும், தைரியம் போயிடும், தைரியம் வராது. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி ஆண்டவர் வச்சுட்டாரு பாருங்க. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் மனசாட்சி அவனை குற்றப்படுத்தி அவனை வந்து ஒன்றிலதாக்கிடும். பிசாசே தேவை கிடையாது. பாவம் செய்யும் பொழுது பிசாசே தேவை. அவன் பாட்டு சரி தப்பு பண்ணிட்டான், இனி அதுவே அவன் மனசாட்சி அவனை ஒரு வழி ஆகிடும்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் போயிடும். நம்ம மனசாட்சியை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது. நீ இது செஞ்ச, நீ பண்ண, இது செஞ்ச, இது பண்ண. தைரியம் வருமா? தைரியம் வராது. ஒரு ஜபம் பண்ணுறது கூட தைரியத்தை இழந்து போயிடுறோம். ஒரு கர்த்தரிய காரியங்களை ஈடுபடுறது தைரியம் இருந்து, நானே தப்பு பண்ணிட்டேங்க, நான் நல்லா ஜபத்தில் இருந்துட்டு உபவாசம் பண்ணிட்டு நான் அடுத்த வாரம் வரேங்க. ஏன் வந்துடுது? இடம் கொடுக்கறதுனால தான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். அதாவது ரொம்ப சிம்பிளாக வந்துச்சு தமிழ் பைபிள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அது இன்னும் கூட விளக்கலாம். அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதீங்கன்னு. அவனுக்கு இங்கிலீஷ் பைபிளில் நல்ல விளக்கங்கள் நிறைய கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பிசாசுக்கு வாய்ப்பு கொடுக்காத. நீ அங்கே போனால் தானே தப்பு பண்ணுற, அந்த பக்கமே போகாது. அந்த பக்கமே இந்த நண்பர்களோட சேர்ந்தா தானே அந்த தப்பு பண்ற, அந்த நண்பர்கள்கிட்டே போகாத. பிசாசுக்கு இடம் கொடுக்காது. பிசாசுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காத. நீ வாய்ப்பு கொடுத்தாதானே அதை பயன்படுத்திக்கிறான். எந்த இடத்துல தப்பு இருக்கு? இல்லைங்க நான் எல்லாத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கு, டெய்லி ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் நான் கரெக்டாக இருப்பேன் சொல்ல முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் சொல்லுது வேதவசனம். ஒரு இடத்துல பாவம் இருக்கா, அங்கே நீ இருக்காது, விலகி ஓடு. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் வேதவசனம் சொல்லுது. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதில் பாவம் இருக்கு, இதில் தேவன் பிரியப்பட மாட்டான், அங்கேருந்து காண்டுக்கணும். நீதி செய்கிறவரோட என்ன பண்ணணும்? ஒரு ஐக்கியத்தையை வைத்துக்கொள்ளணும். இதை வேத புத்தகத்தில் ஒரு ஐக்கியத்தை, இது நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பைபிள் நமக்கு. இந்த வேதத்தோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அவன் இருதயம் மனசாட்சி, அவனை அப்படி மனசாட்சி ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள், இது கரைப்பட்டுடுச்சு, பாவம் வந்துச்சு கரைப்பட்டுச்சுன்னா வார்த்தைகள் வேற மாதிரி போயிடும். ஒருத்தங்களை தூஷிக்கிறது, அவங்களை குற்றப்படுத்துறது, நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் உள்ள வந்த பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம் வேணும். பேசுகிற பேச்சு மாறிடும், வார்த்தைகள் மாறிடும். காரணம் என்னென்னா, இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கறதுனால இருதயத்தில் இந்த மனசாட்சி என்ன பண்ணுது? அவர்களை ஒரு வழி ஆக்கிடுது. பாவத்தை விட்டு விலகி ஓடணும். இந்த பாவம் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா விசுவாசம் என்ற கப்பல் கவிழ்ந்து விடும். விசுவாசம் என்ற கப்பல் சிலர் அந்த மனசாட்சியத்தை, நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய அந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள் வருது. அந்த மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கு கூட ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இந்த மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தினா எதனால குற்றப்படுத்துது? பாவம் செய்கிறதுனால நம்ம குற்றப்படுத்துது. இதை மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்திட்டே இருந்தால் அந்த விசுவாசம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. விசுவாசம் அடிபட்டுச்சுன்னா தேவனிடத்தில் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது கிறிஸ்தவர்கள் நிறைய தோல்வியில் இருக்கிறதுக்கு காரணம்
நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம், நிறைய போராட்டத்தில் இருக்கிறது காரணம் இந்த விசுவாசம் அடிபட்டு போயிடுது. விசுவாசம் அடிபட்டு போயிடுது. பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் ஒரு வாய்ப்பு, பிசாசு நிறைய நேரங்களில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறான் பாவத்தை செய்கிறதுக்கு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, ஓ என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, காரணம் என்ன? அவனை சுற்றி பாவம் தான் இருக்குது. பாவம் செய்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்குது. என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த போகிறேன். அவர்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, நீதிமான்களாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் செய்வதற்கு, விசுவாசத்தில் வேரூன்றி வளர்வதற்கு அவங்களுக்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி கர்த்தர் இப்படிப்பட்ட சபையை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கை தட்டி இருக்கணும். நீங்கள் ஆண்டவர் நல்லவர், அதனால தான் இதை ஏற்படுத்துகிறார். என் பிள்ளைகள் அவங்களால முடியல, அவங்களால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, நீதியாக வாழ முடியல, அவங்களுக்கு தெரியல, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, சபை இல்லை, நல்ல சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. கர்த்தர் சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்திக்கணும். உலகத்தில் கப்பல் நோவா கப்பலை கட்டுறாரு. யாருக்காக கட்டினார் சொல்லுங்க? அவங்க வெறும் 8 பேருக்காகயா? இல்லை இந்த வெறும் ஆடு மாடுகளுக்காக மாத்திரமா? விசுவாசிக்கிற எல்லாருக்காக தான் சேர்த்து கட்டினார் அவர் கப்பலை. அந்த நோவாவோட பேழை யாரெல்லாம் வரீங்க வாங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் கட்டினார். சின்னதாக ஒரு 8 பேர் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக கட்டியிருக்கலாம், ரொம்ப பெருசாக தான் கட்டினார். நீங்கள் அந்த உலகம் அழிய போது, ஆண்டவர் அழிக்க போகிறாரு, நீங்கள் வந்துருங்க, அந்த பேழைக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் ஜாலியாக இருப்போம், போனோம். நீ என்னமோ சொல்கிற, இந்த வயசான கிழவனுக்கு வேறு வேலையே கிடையாது, ஏதோ வயசாகி போச்சு, என்னென்னமோ சொல்லி பணாத்திட்டு இருக்கிறான், இதெல்லாம் கேட்கக்கூடாது. மழை பிச்சு அடிக்குது, வெள்ளம் வந்துடுச்சு, கதறாங்க. தருணம் முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. கர்த்தர் ஒரு பேழையை மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிற சபையை. அல்லேலூயா. உள்ளே வரலாம், இதில் வளரலாம், பராமரிக்கப்படலாம், கர்த்தருக்காக வேறொன்றை நிற்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவனுடைய வருகை எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவருடைய வருகை எப்போ வேணா இருக்கலாம். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக பேழையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த யுவம், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இறங்கி வருகிறது இல்லையோ, கர்த்தர் எல்லா விதமான நன்மையை கர்த்தர் தான் செய்கிறார். சில காரியம் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் தான் செய்கிறார். நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு சர்ச்சை நடத்தி நம்மளா ஏற்படுத்தி கிடையாது. தேவனுடைய நடத்துதல் இல்லாமல், அவருடைய கிரியைகள் இல்லாமல் சபை உருவாக முடியாது. கை தட்டி இருக்கணும். தட்டல, இதுக்கு ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். கர்த்தர் பேழையை மாதிரி ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதில் உபதேசிக்கப்படுகிறது, வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பாவத்தை குறித்து போதிக்கப்படுகிறது. பாவம் என்ன செய்யும், ஒரு மனுஷனை எப்படிலாம் மாற்றுறது, அதுக்கு சபைக்கு கரெக்டாக வரணும். சரியான நேரத்தில் சரியான காரியங்களை சபையில் செய்யணும். எல்லா சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சபையில் என்ன காணப்படணும்? ஒழுக்கங்கள், ஒழுங்குகள் சபையில் காணப்படணும். நான் எப்படி வேணா இருப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கணும் நம்ம நினைப்போமா? இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் சரி, நமக்கு இப்போ பிறக்க போகிற பிள்ளைங்களும் இப்படி தான் இருக்கணும். அவங்க எப்படி வேணா போட்டுங்க, நான் வேணா செய்யட்டுங்க, அவங்க இஷ்டங்க, நம்ம விடுவோமா? நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுப்போம். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நாளைக்கு அறுப்பீர். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். இன்றைக்கி நம்ம கடவுளுக்கு இல்லை, நம்ம சர்ச்சுக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம வந்தோம்னா கடவுளை ஒழுங்காக தேர்றோம், நம்மளோட பின் சந்ததியும் இது செய்யும். சரிங்களா? எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். விசுவாசத்தை விதைச்சோம்னா விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து சும்மா லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டுருக்குறோம். சரியான நேரத்துக்கு வாங்க. ஒரு வாரமும் தவறாமல் சபைக்கு வாங்க. எத்தனை பேர் நாங்கள் சரியாக வருவேன்னு சொல்கிறீங்க? எங்கே வேணால் போங்க, பிரச்சனையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துடு. ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. எத்தனை மணிக்கு வரணும்? 10:45 கை தூக்குங்க. 10:45 வந்தா 10:30 மணி. சரிங்க, நான் ஒரு 10:15 வந்துடுறேன். ஆபரகாம் ஜெபம் பண்ண மாதிரி பண்ணிட்டுருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கிறேன். 10 மணி, சரி 9:30 மணிக்கு வந்துடுறேங்க. உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. 9 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க, பாட்டுக்கிட்டலாம் பாட்டின்னு இருங்க. 9:30 நான் வந்துடுறேன்றாங்க. சரி 9:15. சரி, வெரி குட். நீங்கள் இது ஐ லைக் த ஹானஸ்டி.
ஸ்டீஃபன் என்ன சொல்கிறாருன்னா 9:15 வரேன். அதாவது நான் ஒரு டைம் சொல்கிறேன், அந்த டைம் நான் வந்துடுறேன், நான் விட்டுருங்கன்றேன். தப்பு கிடையாது. 9 மணிக்கு வரேன்னு சொல்கிறவங்களா? கையை தூக்காதுங்களா? சொல்லுங்க. 9 மணிக்கு வரேன்னு சொல்கிறவங்க. ஓகே, நாங்கள் கணக்கெடுப்பு எடுப்போம் நாளைக்கு, அடுத்த வாரம். கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, வந்தது 9:10. ஏன் காரணத்தை சொல்லுங்கள். நீ காரணம் சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். காரணம் தான் நிறைய இருக்குதே. சரி, ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கண்களை மூடுவோம். நேரத்துக்கு வர நம்ம முயற்சி. ஏன்னா வசனங்கள் கேட்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வார்த்தை கேட்குறத விட பாடல்களை பாடி ஆராதிச்சு துதிச்சு நம்முடைய இருதயம் பண்பட்டு அந்த இருதயத்தோட கூட வார்த்தை கேட்கும்போது இன்னும் நல்லா வேலை செய்யும். ஒரு விதை விதைக்கிறோன்னா அந்த நிலத்தை பண்படுத்துறது இல்லையா? அப்படியே டக்குன்னு விதைச்சிடுறோமா? இல்லை, நிலத்தை பண்படுத்தி தான் விதைக்கிறோம். நம்ம இருதயம் பண்படணும். சரிங்களா? இருதயம் பண்பட வேண்டும், விதைக்கணும். நல்ல விதையை நம்ம இருதயத்தில் விதைக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், வசனங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும். எங்கள் ஒவ்வொருக்குள்ள பலன் தரட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குங்க, இன்னுமாய் வளர செய்யுங்க. விசுவாசத்தில் வேறொன்று நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த வசனங்கள் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.